Welcome to Annam's Health Recipes. Hi friends, இன்னைக்கு ராகி வச்சு பூரி எப்படி செய்யலாம்னு பாப்போம். ராகி மாவுல மாத்திரம் நம்ம செய்ய முடியாது. அதனால அதோட கோதுமை மாவு சேர்த்து இன்னைக்கு செய்ய போறோம். ராகி எவ்வளவு எடுக்கறோமோ அதே அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணும். எடுத்து உப்பு போட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ பூரி கொஞ்சம் உப்பி அப்படியே கிறிஸ்பா இருக்கணும்னா 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சாஃப்டா தான் பூரி பிடிக்கும். அதனால நான் வெறும் ராகி மாவும் கோதுமை மாவும் சேர்த்து செய்ய போறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும். ஃபுல்லா ஊற்றிட்டா அப்புறம் மாவு தண்ணியா போயிடும். எப்பவுமே பூரிக்கு கெட்டியா தான் பிசைஞ்சுக்கணும். நல்லா டைட்டா பிசைஞ்சு எந்த சைஸ் பூரி வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டிக்கணும். இப்போ நல்லா இந்த பாருங்க டைட்டா பிசைஞ்சிட்டோம். சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் தண்ணியா பிசைஞ்சுக்கணும். பூரிக்குன்னா இந்த மாதிரி டைட்டா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு எவ்வளோ சைஸ் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டிக்கணும். ராகி கால்சியம் சத்து நிறைஞ்சது. அதனால வளரும் குழந்தைகள்லேருந்து 40 வயசுக்கு மேலே இருக்க லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் ஒரு நாள் ராகியை நம்ம எப்படியாவது சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு கால்சியம் சத்து தானாகவே கிடைக்கும். அதனால நம்ம இப்போ பூரி தனியாக ராகி மாவில் செய்ய முடியாது. இதோட சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ராகியோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கணும். இப்போ பூரிக்கு எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கணும். ஏன்னா மாவு தொட்டு தேய்ச்சோம்னா அது எண்ணெயில போடுறச்ச அந்த எண்ணெய் எல்லாம் அந்த மாவா கருப்பா இருக்கும், வேஸ்டா போயிடும். பூரியிலையும் கருப்பு கருப்பா இருக்கும். அதனால எப்பவும் பூரி தேய்க்கிறது எண்ணெயில தேய்ச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுக்கணும். பூரி ரொம்ப லேசா தேய்க்க கூடாது. ஓரளவுக்கு திக்கா, அப்பதான் அது உப்பி வரும். அதுக்காக ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. அப்ப ரொம்ப கனமா இருக்கும். ஒரு கரெக்ட் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். இப்ப எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் போட்டு பார்த்தா மாவு மேல நல்லா காஞ்சிருச்சு. பூரிக்கு எப்பவுமே நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். இப்போ பூரியை போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வருது. இப்படி வந்ததும் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இது நம்ம ராகி மாவு போட்டிருக்கிறதுனால அதே கலர்ல வருது. இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப விட்டுட்டோம்னா அது அப்படியே ஹார்ட் ஆயிரும். கொஞ்சம் சாஃப்டா வேணும்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்துடலாம். இல்லை கிறிஸ்பா வேணும்னா கொஞ்சம் நேரம் விட்டு எடுக்கலாம். இப்போ இன்னொன்று போடுறேன். கொஞ்சம் அப்படியா அமுக்கி விட்டீங்கன்னா நல்லா உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இந்த பக்கம் திருப்பி விடணும். இந்த பக்கம் வெந்துருச்சு. எடுத்துடலாம்.
இப்போ ராகி பூரி ரெடி. இதை நம்ம எப்பவும் வைக்கிற உருளைக்கிழங்கு அதோட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லாரும் இதை செஞ்சு பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.